ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா சித்ரா கௌதமா அப்படியே மிரட்டி கூப்பிட்றாங்க. ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் நினச்சிக்கிட்டு சித்ராவும் கௌதமும் அப்படியே பயந்துக்கிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வராங்க. ஐஸ்வர்யா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் படுத்துறாங்க. உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. வெறும் தட்டும் வெறும் கிளாஸையும் வச்சு டிஃபன் சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, காஃபி குடிங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அடிக்கு பயந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஆக்டி விட்றாங்க. செம்மையாக ஐஸ்வர்யா போட்டு படுத்திக்கிட்டு இருக்காங்க. சித்ராவுக்கும் கௌதமுக்கு நிறைய பயம். முதல் விஷயம் அடி விழுவோம், இல்லாட்டி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறனால ஐஸ்வர்யா சொல்கிறதெல்லாம் சித்ரா கௌதம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி நடக்குது. ஏன்னா இப்போ சூர்யா செஞ்ச அந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மறுபடியும் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது. உடனே அது விஷயமா எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே உங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் அது சம்மந்தமாகவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பேர் வைக்கலாம், என்ன ஏது அப்படின்னு. இப்போ எல்லாரும் சூர்யாவுக்கு வாழ்த்தும் சொல்லிகிட்டு இருக்காங்க. குட்டியாக ரொமான்ஸ் நடக்குது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சித்ரா கௌதம தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குமோ என்ன ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. வரும்போதே அங்கேருந்து கௌதம் வந்து ரொம்ப டயர்டாக வராங்க. என்னாச்சு கௌதம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, போட்டு அடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நைட்டு திடீர்னு ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னால் அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சம்மந்தமாக ஒரு பெரிய காமெடி நடக்குது. இப்போ ஐஸ்வர்யா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தர சொன்னாங்கன்னு சொல்லி வெளியில் போய் ஐஸ்கார்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ளவர் பிடிக்கல இந்த ஃப்ளவர் பிடிக்கலன்னு சொல்லி கௌதம் அலைய விட்டு கடைசியில் கௌதம் செம்ம டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ பார்த்தா இவங்க இந்த விஷயம்லாம் பேசி அப்படியே டயர்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு அப்படியே ரொம்பவுமே பயம் வந்துடுது. அந்த நேரத்தில் சித்ரா ஒரு பார்வைலாம் பாவமாக பார்க்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணால் தான் முடியும். ஐஸ்வர்யா போட்டு அட்ராசிட்டி பண்ணுறாங்க சித்ரா கௌதம. அவங்களுக்கு தான் நிறைய பயம் இருக்குல்ல, போலீஸில் மாட்டி கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு. அதனால் வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சித்ரா கௌதம் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த வரம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மகா வீட்டை காட்டுறாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி என்ன பேர் முடிவு பண்ணலான்னு சொல்லி முதல்ல தாத்தா பேரை சூர்யா சொல்கிறாரு, அடுத்து அம்மா பேரை சொல்கிறாரு. இப்படி மாற்றி சொல்லுவோம். அவங்க வேணாம் இவங்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராஜலட்சுமி, நான் ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேர் வந்து நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்களான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது கடைசியில் கோடீஸ்வரியோட பேர் சொல்கிறாங்க. கோடீஸ்வரியோட பேர் சொன்னமே கோடீஸ்வரி அப்படியே ஆச்சரியமாக வராங்க. என்னடா கம்பெனிக்கு நம்ம பேரை போய் சொல்கிறாங்களே அப்படின்னு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.